வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உண்ணாமலையம்மன் பேரர்களால் அனைவரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் சந்தோஷமாக வாழணும் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜூலை மாதம் 21 மற்றும் 22 2 நாளும் ஆட்டோவில் சுமார் 200 பேர் வீதம் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த அன்னதானத்துக்கு உதவி பண்ணவங்க, ₹1 ₹2 உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு அன்னதானம் வருதோ வரலையோ, வரலன்னா கூட சுமார் ஒரு 200 பேருக்கு உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே அண்ணாமலையார் கொடுத்தது. அண்ணாமலையாருடைய தயவால் இந்த அன்னதானங்கள் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஓம் நம சிவாய். இந்த அன்னதானத்துக்கு உதவி பண்ணுற நீங்கள் எல்லாருமே உண்ணாமலையம்மன் தான். எல்லாரையும் கடவுளாக தான் பார்க்குறேன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் 21 மற்றும் 22 அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ வரும், பாருங்கள். எப்பவும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஒரு ஊரில் ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு வராரு ஒரு பால்காரர், பால் வியாபாரி. ரெகுலராக ஒரு பேக்கரி கடைக்கு வெண்ணெய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தார். சுமார் ஒரு அரை கிலோ அளவுக்கு டெய்லியும் வெண்ணெய் அந்த பேக்கரிக்கு அந்த பால் வியாபாரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தார். அந்த பேக்கரி கடைக்காரன் தினசரி அவர் கொடுக்குற நெய்யை அந்த பேக்கரிக்கு உண்டான கேக்ஸ், பப்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்திப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் தினசரி கொடுக்கும்போது கொஞ்ச நாட்கள் பார்த்தா அந்த வெண்ணெயோடைய அளவு அவர் முதல்ல கொடுத்த அளவுக்கும் அப்புறம் கொடுக்குற அளவுக்கும் குறைஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த பேக்கரி கடைக்காருக்கு இவர் மேலே ஒரே டவுட்டு, இந்த பால்காரர் மேலே. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த வெண்ணெயை எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து எடை போடுறாரு. எடை போட்டு பார்த்தா அந்த அரை கிலோவுக்கும் மிகவும் குறைவாக இருக்குது. இதை பார்த்தவொடனே பேக்கரி கடைக்காரர் ரொம்ப அதிர்ச்சி ஆகி இத்தனை நாள் இந்த பால்காரன் நம்மளை ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பால்காரன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாரு. வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிபதி கேட்குறாரு அந்த பால்காரர்கிட்ட, பால்காரே, உங்களை நம்பி தானே அந்த பேக்கரி கடைக்காரர் தினசரி வெண்ணெய் வாங்கிட்டு இருந்தார், அளவு கூட பார்க்காம அவரை போய் ஏமாத்திருக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் உங்களுக்கு நியாயமாக தெரியுது? ரொம்ப தப்பு தானே இது. நீங்கள் எந்த இதில் எடை போட்டு அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த பால்காரர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அந்த பால்காரர் என்ன சொல்கிறாரு, ஐயா, நான் ஆரம்பத்துலேருந்து அவருக்கு அவர் கொடுக்குற அளவுக்கு சரியான அளவு தான் வெண்ணெயை கொடுத்துட்ருக்கேன். எனக்கு எடை அந்த கணக்கெலாம் எனக்கு தெரியாது. நான் அந்த பேக்கரி கடைக்காரர்கிட்ட தினசரி இந்த வெண்ணெயை கொடுத்துட்டு அரை கிலோ இந்த வெண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு கேக் வாங்குவேன். நான் அந்த கேக் வாங்கிட்டு போய் என்னுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். ஸோ எனக்கு இந்த எடை போட எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த அரை கிலோ இன்னைக்கு கேக் கொடுக்குறாருன்னா அந்த கேக்கை நான் இன்னைக்கு மறுநாள் வச்சுப்பேன் எடை போடுறதுக்கு. இன்னைக்கு வெண்ணெயை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் கேக் வாங்கிட்டு வருவேன். அவர் கொடுக்குற அந்த அரை கிலோ அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் என்னுடைய வெண்ணெயுடைய அளவு கொடுப்பேன். ஏன்னா அரை கிலோ எனக்கு பெட்டுக்கல் அது எல்லாமே இல்லை. ஸோ அவர் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு தான் நானும் எடை போட்டு எடுத்துகிட்டு வரேன். நாளுக்கு நாள் அவர் குறையுதுன்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல ஐயா. அவர் எனக்கு கொடுக்குற அந்த அரை கிலோ கேக்கை வச்சு தான் நான் இன்னி வரைக்கும் எடை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி என்ன சொல்கிறாரு, உடனே அந்த கேக்கு அந்த பேக்கரி கடைக்காரர் கொடுத்தாருல, அந்த கேக்கு அரை கிலோ கேக்கு போய் அந்த பேக்கரி கடையில் போட்டு அந்த அரை கிலோ இங்கே எடுத்துகிட்டு வாங்க, அது நம்ம சரிசமமாக இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை செக் பண்ணுறாரு. நீதிபதிக்கு முன்னாடி இந்த தட்டில் அரை கிலோ பெட்டுக்கல், ஒரு தட்டில் அரை கிலோ கேக் வைக்கிறாங்க. அப்போ அந்த பேக்கரி கடைக்காரர் இந்த அரை கிலோவுக்கு மிகவும் கம்மியாக இந்த கேக்கை தயார் பண்ணுறாரு. தயார் பண்ணி அவருடைய இடத்தட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கிலோ கணக்கில் ஏமாத்திருக்கிறாரு பேக்கரி கடைக்காரு அப்படின்னு அந்த நீதிபதிக்கு தெரியுது. ஸோ அப்போ அவருடைய இடையில அவர் மிஸ்டேக் பண்ணதால இந்த பால்காரு எதுவுமே அறியாத எடை பற்றி தெரியாத அந்த பால்காரரு அவரு கொடுக்குற அளவுக்கு நம்ம சரியான அளவு தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு நம்பி தினசரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இதனுடைய அளவு குறைஞ்சதால இந்த பேக்கரி கடைக்காரர் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பேக்கரி கடைக்காரன் தான் தப்பு பண்ணியிருக்கான். இந்த பால்காரர் மட்டும் ஏமாத்தாம மக்கள் வாங்குற கேக் வாங்குற அனைத்து மக்களையும் இந்த பேக்கரி கடைக்காரர் இடையில ஊழல் பண்ணியிருக்கான். அப்ப உண்மையான குற்றவாளி இந்த பேக்கரி கடைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி நீதிபதி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அந்த பேக்கரி கடைக்காரனுக்கு தகுந்த தண்டனையையும் வழங்குறாரு. ஸோ இந்த கதை எதுக்குன்னா, கெடுவான் கேடு வினைவான். நம்ம இன்னொருத்தங்களை கெடுக்கணும், இன்னொருத்தங்களுக்கு நம்ம தெரியாது, நம்ம இன்னொருத்தங்களுக்கு தெரியாமல் நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம தப்பு நமக்கு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஏதோ ஒரு மூலையமாவது ஏதோ ஒரு ரூபத்திலேயாவது
கடவுள் வந்து நம்மளுடைய தப்பை நமக்கு காமிச்சு கொடுப்பாரு, இந்த உலகத்துக்கும் காமிச்சு கொடுப்பாரு அப்படின்றதுக்கு தான் இந்த கதையை வந்து நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. உண்மையாலுமே சொல்கிறேன், மனசார யாரையுமே ஏமாத்தாதீங்க. நம்மளை நம்பி தான் எல்லாருமே நம்ம செய்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம நம்பி செய்கிறவங்கள மனசார என்றைக்குமே ஏமாற்றக்கூடாது. அவங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். ஸோ அதனால் இந்த கேக் கடைக்கார அவன் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு பால்காரை வந்து மாட்டி விடலான்னு பார்த்தான். ஆனால் கடைசியில் அவனே மாட்டிக்கிட்டான். ஸோ அது போல தான் தப்பு பண்ணவங்க என்னைக்கா இருந்தாலும் மாட்டிப்பீங்க. இது வந்து உலக நியதியாகும். கெடுவான் கேடு விளைவான் அப்படின்ற இந்த கதைக்கு ஒரு உதாரணமாகும். சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையார் உண்ணாமலை மன்னர்களால அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா வாங்க ஐயா. பாண்டிச்சேரி தாத்தா, என்ன பௌர்ணமிக்கெல்லாம் கூட்டம் ஓவராகுது? பௌர்ணமி நல்லா தூங்குனியா? அந்த கூட்டத்தில் நான் வந்து காயில தண்ணி சாப்பிட மாட்டேங்க. சரி சரி. வெந்தய குழம்பு 2 வெள்ளை சாதம் கொடுத்துக்கிறேன். என்ன வேணும்? இன்னொன்று கூட ஜீரக சாதம். இது கீரை சாதம். ஜீரகம் ஜீரக சாதம். சரி, ஏதோ ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட போற. சரி, வேஸ்ட் பண்ணுங்க. அது பத்தல. இது வில்லிவாக்கத்துலேருந்து ராத்திரி வந்து கேட்டாங்க. வில்லிவாக்கத்துலேருந்து கேட்டாங்களா? என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க? கேட்டாங்க. இப்போ அங்கே சொன்னாங்க கும்பகோணம் காப்பி ஹவுஸ் இல்லை, காலையில் அங்கே பார்த்துட்டு சொன்னாங்க. வந்து கேட்டால் சொல்லு. பேர் அதுக்கு வில்லிவாக்கம்னு சொன்னாங்க. வில்லிவாக்கன்றது ஊர். எல்லாம் ஊர். அந்த ஊருக்காரன்னு கேட்டாங்கன்னு சொல்லட்டுமா? ஐயாட்ட சொல்லிட்டுமா? சரி. ஓம் நமச்சிவாயா. சாப்பிடுங்க. அப்பப்போ காணாமல் போடுறேன். எங்க பேக்கர்ல அவரா பௌர்ணமி இல்லை இன்னைக்கு, அதனால ஆட்டோ வரும். கார் வந்தா வந்துடுவார். சரி. கார்ல வந்தா நிறைய சாப்பாடு எடுத்துன்னு வரணும். அவர் மாறினே இருப்பார். தூண்ல இருப்பார், திருமணம் இருப்பார். நமச்சிவாய ஐயா. இளமாறன் சாமி வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலைவன கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு அண்ணாமலையார் வேண்டிக்குங்க. மேலும் பல வருஷம் சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. கிரிவலம் போயிட்டு வந்தீங்களா? ஏன் ஐயா ஏன் வந்தாங்கன்னு தெரியல. என்னன்னு தெரியல. கல்யாணமா இருக்கும். காது குத்தா கூட இருக்கும். ஆடி மாசம்ல அதுதான் வந்திருப்பாங்க. சரி. நமச்சிவாயா. ஆமா ஐயா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும் ஐயா. எல்லாரும் வாழ்க வாழ்க வாழ்க. சரிங்க ஐயா. கேட்டுங்களா? சரி சரி. ஐயா எத்தனை உங்களுக்கு? தாத்தாக்கு எத்தனை? வெள்ளை சாப்பாடு ஜீரக சாதம். 4 தரேன். தரேன். ஓம் நமச்சிவாய. தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன பௌர்ணமிக்கு ஜாலியா இருந்தியா? கூட்டம் அதிகமாகுதா? சரி சாப்பிடுங்க. உங்களுக்கு 2. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. நமச்சிவாயம். சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. போயிட்டு வரட்டுமா? ஜீரக சாதம் 1. நமச்சிவாயா. நமச்சிவாயம் 1 2 ஐயா. ஐயா சிவாய நமக. அப்படியா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. அதுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் நீண்ட ஆயுள் ஆரோக்கியமும் நமச்சிவாய். நமச்சிவாய். நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம வாழணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய். நமச்சிவாய். ஐயா 1 2 குழம்பு. வெந்தய குழம்பு ஜீரக சாதம். வெந்தய குழம்பு கொடுத்தா ஜீரக சாதம் வேணுமா?
ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு ஒன்றா ரெண்டா சாமி? ரெண்டு. நான் எங்கேயும் போகிறது எங்கேயும் போகிறது இல்லையா? ஓம் நமச்சிவாய் என்ன கொடுத்துருக்காரு? நோய் நொடி இல்லாமல் வாழணும், அண்ணாமலையார் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. சிவாய நம்ம குழம்பு தானே சொன்னேன். ஆமாம் ஐயா. ஒன்று ஜீரக சாதம் வெரைட்டி, ஒன்று வெள்ளை சாதம் ஒன்று. ஓ நமஸ்கார். சிவாய நமக சிவாய நம நமச்சிவாய். வாண்ணா சிவாய நம்ம குழந்தை குத்துருமா. ஓம் நமச்சிவாய். சிவாய நமக நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. சந்தோஷமா இருக்கணும் ஐயா. வச்சுட்டேன் வெந்தய குழம்பு கூட 2 தொட்டுக்கு போலுக்குதா. சிவாய நமக. வாங்க ஐயா. இப்படி விட்டீங்களா? எப்படியா? ஓம் நமச்சிவாய நமக சிவாய நம சிவாய நம சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. சச்சந்திர ஐயா வாங்க. புதுசு புதுசாகுதா? ஏதோ ஒன்றுல வந்துடுறோம். சிவாய நம. ஓம் நமச்சிவாயா. என்ன ஐயா பௌர்ணமிலாம் எப்படி போச்சியா? நல்லா போச்சு. போயினேங்குது. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நிம்மதியாக. அதான் சிவாய நமக சிவாய நமக. ஐயா அப்படியே வந்துருங்க. ஏன் நடு ரோட்டு போயிட்டீங்க? அப்படியே நடு ரோட்ல அப்படியே பயமாகுது. போயிட்டாங்க. சிவாய நமக. ஐயா அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று குழம்பு சாதம், குழம்பு வெந்தய குழம்பு. சரி. சிவாய நம நமச்சிவாய. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. வைக்கல. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. ஆனால் அந்த அக்காட்ட குத்துடலாம். ஒன்று வேணுமா 2 வேணுமா? ஓம் நமச்சிவாய். புது போட பழகுது. பூலாம் போட்டுது பட்டியா? தண்ணி ஊத்துனா அடிக்கடி தண்ணி ஊத்து. காஞ்சிச்சு பாரு பூலாம். நமச்சிவாய வாழ். நல்லா இருக்கும் ஐயா. அன்னதானம் பண்ண. சாப்பிடுங்க. முடியலையா? பார்த்து உட்காந்து சாப்பிட்டு போயிட்டு இன்னும் போக மாட்டீங்க. ஓம் நமச்சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கணும். யாரு? குருஜியா? இது புருஸ்லியா? சரி நாங்கள் வந்துட்டுமா? புருஸ்லி இல்லையா? ஒன்றா 2 சாமி? 2. ஓம் நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கு ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு அண்ணாமலையார் எல்லாரும் நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழணும், அண்ணாமலையார் வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. வாங்க ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. சிவாய நமக்கு சிவாய. சாமியாருங்க போய் சாப்பிடுங்க. ஏன்னா எங்க பை புது பையெல்லாம் மாட்டினேங்க கிளம்பிட்டா? இன்னும் ஃபுல்லாக காசாவே இருக்குது. சிவாய நமக்கு. அது என்ன இந்த பைய வாங்கிட்டு இருக்கிறா? ஆபிட்ஸா லேடிஸ் பைய? ஓம் நமச்சிவாய். போய் சாப்பிடு. ஓம் நமச்சிவாய். 6 லட்சம் கதறணும். இல்ல ஓம் நமச்சிவாய். சரி 1 2 ஐயா. சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. நல்லா இருக்கும் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக.
அப்பாவுக்கு சேர்த்து 2 வெள்ளை கொடுத்துருக்கோமா? குழம்பு வெந்தய குழம்பு ஒன்றா. சிவாய நமக சிவாய நமக. ஐயா 1 2 ஐயா. ஓம் நமச்சி. மோர் இல்லை ஐயா, மோர் போகிறது ஏற்றிட்டோம். வெரைட்டி தான். ஜீரக சாதம் வேணுமா? வெள்ளை சாதம் இது வெள்ளண்ணா? ஜீரக சாதமா? சிவாய நமக சிவா. தண்ணி ₹1 போட்டு வச்சுக்கிறாரு. நோட்டா போட்டா தானே அண்ணாமலே இருக்கு. ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. ஒன்று போதுமா? சாப்பிட்டீங்களா? சிவாய நமக்கு நமச்சிவாய். உங்களுக்கு 1 2 புரியல? அதான் 1ன்னு சொன்னேன். நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு ஓம் நமச்சிவாய நம. உங்களுக்கு ஐயா கொட்டலாம் சந்தோஷமா. சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. சிவாய நம நமச்சிவாய வாழ்க. வா பாட்டி நமச்சிவாய வாழ்க. 2 கொடுக்க மாட்டேன்னா? 1 2 போதுமா? ஓம் நமச்சிவாய. ஐயா வெந்தய குழம்பு. ஆமா சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. ஓம் நட்சத்திரம் 1000 ரூபா கொடுத்தாங்க. சரிங்க ஐயா. ஓம் நட்சத்திரம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும். ஓம் நட்சத்திரம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்க அன்னதான் செஞ்சுருக்கீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ரொம்ப நன்றி ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. ஐயா பௌர்ணமி எப்படி போகுது? அருமை அருமை. சாப்பிடு பாட்டி சாப்பிடுங்க போதும். ஆமா ஏற்கனவே ஒருத்தர் பாசா வாய்க்கு கொடுத்துட்டாரு. அப்பெல்லாம் இல்லைண்ணா சுகர் வந்துருந்தேண்ணா. ஆமா இந்த வேற நீ நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக நாங்கள் ஸ்வீட் இது என்ன சொல்லல. யூடியூப் பார்க்கறவங்க ஆத்மா திருப்தியா அனுப்பிச்சு வைக்கப்பாங்க. ஏன்னா யூடியூப் பாக்குற எல்லாருமே இருக்கு பாசா வாங்கி கொடுக்குறோம். அதான் எல்லாரும் வாங்க எப்படி சாப்பிடுறது? தகட்டிடும். எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம்ல. அப்படியா? நீங்களே சாப்பிடணும்னு சொல்லி ஒரு 7 கிலோ கொடுத்தா என்ன பண்ணீங்க? ஒண்ணுதான் வச்சுக்கணும். அப்படியா? நீங்க நாள் வந்தது பரவாயில்ல. வேணா 1 2 ஓம் நமச்சிவாய சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமச்சிவாய. வாங்க ஐயா. ஒரு ஆளை மட்டும் அப்படி விட்டுட்டு நீங்க எல்லாம் அப்படி போயிட்டீங்க. அவர் வண்டியா என்ன பண்ணுவார்? பேசுறது கூட ஆள் இல்லாம. நமச்சிவாய் நமச்சிவாய். கொடுத்துருங்க. அது எனக்கு 1 போதும். சிவாய நம்ம 1 போதுமா? 1 கொடுத்துருங்க. 1 போதுமா? இல்லாதவங்க ஒயிட் ரைஸ். அவருக்கு 2 அவருக்கு 2 தான். அவருக்கு 2 தான். ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. சாமியார் உள்ளக்கிறார். அவருக்கா 1 2 அவருக்கு? சிவாய நம்ம. பார்த்து தண்ணி. ஓம் நமச்சிவாய நம. சிவாய நம. சாப்பிடுங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையார் சார்பா அன்னதானம் அப்படின்னா வழியில பார்த்து காசு கொடுக்குறாங்கல்ல, என் பேர் சொல்லாதீங்க சாமி பேர் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பணத்தெல்லாம் ஒன்னா போட்டு இன்னைக்கு அன்னதானம். எல்லாருமே நல்லா இருக்கணும். உதவி பண்ண எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையார் சார்பா அன்னதானம். வழியில பார்த்து கொடுக்குறவங்களா பணத்தையும் ஒன்னா போட்டு இன்னைக்கு அன்னதானம். சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். நோய் நொடி இல்லாம வாழணும். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடு ஐயா. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போக சொல்றது தானே அவரு? அதான் போய் இப்பதான் கூப்பிட்டுருந்தாங்க. தேங்காய் சாதம் வேணாம் அவருக்கு. ரச சாதம் கொடுங்க, உடம்பு சரியாயிடும். ஓம் நமச்சிவாய.
சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உணவு சார்பா அன்னதானம். வழியில் போறவங்க பணத்தெல்லாம் ஒண்ணா போட்டு அவங்க கொடுத்துட்டு போறாங்கல்ல, பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்க பணத்தெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய் சிவாய நமக்கு நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. அந்த அம்மாக்கா. ஓம் நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கும். சிவாய நமக. தாத்தா அண்ணாமலையார் உணவு சார்பா அன்னதானம். பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்கல்ல, அது அவங்க காசு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு இன்னைக்கு அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடு. சிவாய நமக சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. யாருக்கு? பரவாயில்ல ஐயா, சுமாராக தான் இருக்காரா, சுமாராக தான் இருக்காரா. பார்த்தீங்களா ஆம்புலன்ஸில் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. சிவாய நமக சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உணவு சார்பா அன்னதானம். நல்லா இருக்கணும், உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும். நமச்சிவாய. வா தாத்தா. சிவாய நமக. நல்லா இருக்கணும் ஐயா, அன்னதானம் பண்ண குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அன்னதானத்துக்கு. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையாருக்கு கரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடு. எங்க இதுக்கு நடந்துக்கிறீங்க? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உணவு சார்பா அன்னதானம். வழியில பார்த்து பணம் கொடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த பணத்தெல்லாம் ஒண்ணா போட்டு பேர் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க இதெல்லாம் போட்டு இன்னைக்கு அன்னதானம். நல்லா இருக்கணும், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. வாங்க ஐயா. ஊருக்கு வேணுமா ஐயா? சரி சரி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கும் ஐயா, அன்னதானம் பண்ண எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. இல்ல நீங்களே கொடுத்துருங்க, அங்க நிக்க முடியாது தாத்தா. சிவாய நமச்சிவாய வாழ்க. டான்ஸ் தாத்தா குத்துரு. கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். சச சாதம் குத்துட்டுமா ஒண்ணு? ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நம நமச்சிவாய வாழ்க. ரெண்டே பேர் தாங்கிறீங்களா? சாப்பிடல எங்கேயா? நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல் பண்ணியா தாத்தா? வர மாட்டேங்குது. அதான் வயசானவங்க அதான் பண்ணுவாங்களே, வர மாட்டாங்க. 10 நாள் ஆச்சு, உடம்பு முடியாது. வாங்கினேன்னா சாப்பிட மாட்டேது. நான் முடிஞ்சு என்னால் முடியல. நான் இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க. ஒரு ஆளை சாப்பிட்டு ஒரு ஆளை சாப்பிடாம இருந்தால் எப்படி ஒரு ஆளை சாப்பிட முடியும்? கஷ்டம்தான். நானும் கிறந்து போயிட்டேன். ஏன்னா இவரு இப்போ 30 நிமிஷம் 8 சொல்லி விடுது. அதனால கேட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க. இல்லை ஜுரம் தான் அடிக்குதா, வேற ஒன்றும் இல்லையா? இல்லை சாப்பிட வயசாயிடுச்சுண்ணா என்ன இருக்கு? 1 மாதம் மேலே ஆச்சு. சாப்பிட எங்க மட்டும் இந்த கஞ்சி இப்போ தான் நான் ஒரு ஆளுக்கு ரசம் எடுத்துட்டு வந்துடும், நல்லா கரைச்சி கொடுங்க. காரம் பொருளே வேணான்றாரா? தாத்தா ஏன் தாத்தா முடியலையா? ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றாரு போயேன். அப்புறம் எப்படி சரியாகும்? சாப்பாடு இல்லைன்னா எப்படி எனர்ஜி வரும்? வேற என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் தாத்தா? முடியலையா? சுடு கஞ்சி தான் வேணுமா? கஞ்சினா நாளைக்கு தான் எடுத்துட்டு வர முடியும். நான் இப்போ ஒரு ஆளுக்கு வாங்கி வச்சேன் கொஞ்சம். சரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நாளைக்கு வேணா நான் முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி எடுத்துன்னு வரேன். சோறு வச்ச கஞ்சி எடுத்துன்னு வரட்டுமா? அதில் நீங்கள் சாதம் வேணா கூட போட்டு இது பண்ணுவீங்க. சரி நான் எடுத்துட்டு வரேன் நாளைக்கு. ஏன்னா எங்கள் பிள்ளைங்க எங்கள் மாமா பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துருக்கேன். சொல்லுங்கன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி முடியல
ஒரு பாத்திரம் கொடுத்து போனாலும் ஒரு ஆள் வேணும். உன்னாலே முடியாது, நீங்களும் பாவம் தடுமாறுறீங்க. அப்படி இருக்குது. நாளைக்கு எதுவும் நான் மாட்டிக்கூடாது இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் பார்த்துக்கிறீங்க, அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கூட இருந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா நம்ம தூக்க முடியலையே, அவர் சாப்பிடாம இருக்கிறாரு, கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை நாளைக்கு நாட்டை எப்படி வேணுமா மாற்றி. ஆமாம் ஆமாம், நீங்கள் நல்லா இருக்கும்போது சொல்ல வேண்டியது தானே, நல்லா இருக்கும் வச்சிருந்தியே இந்த முடியலன்னு ஃபோன் பண்ணுறீங்க கூட கேட்பாங்க தான். போன வருஷம் இதே சமயத்தில் உடம்பு முடியாம உண்மையா இல்லையா? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னீங்க சொன்னேன். இங்கே அதே ஒரு அந்த சமயம் போது முடியாம போகுது. ஊருக்கு போகிறாரான்னு கேளுங்கலாம், அனுப்பிச்சு விட்டுடலாம். ஊருக்கு போனோம்னா ஊருக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது. அங்கே சொந்தக்காரங்க போன போட்டுதான் பேசணும். ஊருக்கு சரி, நான் நடந்ததை சொல்கிறேன் ஐயாட்ட. அவர் என்ன பண்ணி பார்க்கட்டும். இவர் சாப்பிட வைக்கிறது முடியலையே, கஞ்சி தான் கேட்குறாரு. நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக, நான் மறக்காமல் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எத்தனை சாப்பாடு? என்ன விஷயம்னா நீங்கள் சொந்தக்காரங்க வந்து நாளைக்கு நீங்கள் பேசும்போது ஒரு 4 பேரும் எனக்கு சப்போர்ட் வேணும். நாங்கள் சொல்கிறோம் அவருங்க, நம்ம ஐயாங்கிறார் விடுவாரா? இவ்வளோ நாளாக பார்த்துனுக்குறேன், அவரும் பார்த்துனுக்குறாரு, அவருக்கு எல்லாமே நீ தான். அவரே சொல்லுவார் என் புள்ள மாதிரி உங்களை. இல்லை சாமி, பெற்ற பிள்ளைங்க இருக்குது, பெற்ற பிள்ளைங்க வந்து கேட்டாதா? கண்டிப்பாக சொல்லுங்க. அப்போ நாளைக்கு நான் ஒரு ஐயா ஒண்டை சாப்பாடு கொடுப்போமே, உங்க பேரை வந்து சாப்பாடு கொடுப்பாருல, உங்க பேரை இன்னைக்கு வரல, நாளைக்கு வந்துருவாரு. நான் போய் சொல்றேன், சாப்பிடுங்க. அவரு சொல்றதை சாப்பிடுங்க தாத்தா. கொஞ்சம் கொஞ்சமா பிஸ்கெட்டு அது மாதிரி கூட சாப்பிடு, ஏதோ உடம்புக்கு எதுவுமே இல்லாம இருக்கக்கூடாது. சரி, ரசம் சாதம் கொடுத்துட்டு போறேன். முடிஞ்ச அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும்? சரி, அவருக்கு சாப்பிடத்தே இல்லையாண்ணா? ஒன்று போதுமா அவருக்கு? எதுக்கு கரைச்சி கொடுங்க. சிவாய நம்ம. ஆமா ஆமா, இந்த தாத்தா அப்புறமா கரைச்சி கொடுப்பாரு குடி. நாளைக்கு கஞ்சி எடுத்துன்னு வரேன் நான். சரி கட்டுமா ஐயா? பார்த்துங்க. நமச்சிவாய வாழ்க்கை சாப்பிடுங்க. போயிட்டு வரேண்ணா, பார்த்துங்க. அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சம்பவத்தை அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு மாதிரி அணியை பேசணும். அதெல்லாம் தான் நான் சொன்னேன், நாட்டு எலும்பு இல்லை, நாட்டை எப்படி வேணுமோ பேசக்கூடாது. சரி அது ஒரு போன் வையன்னுட்டு அவங்க நான் போன போயிடுவேன். சரி, இவருக்கு தகவல் சொல்லிட்டீங்களா, விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணாமலையார் கூட இருக்கீங்க, அவர் உங்களை பார்த்துக்காரு, விடுங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவங்க 2 பேருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். நான் அவங்க பையனுக்கெல்லாம் நான் போன் பண்ணி சொல்லலை. ஏன்னா அவங்க அங்கே பேசிட்டு பேசுகிறேன் பின்ச்சு. சரி பார்க்கலாம். என்ன இந்த ஆள் போனா நான் ஒரு 4 மாதம் ஆகுறேன். ஒன்றும் ஆக மாட்டீங்க, எல்லாம் அவர் பார்த்துக்காரு. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு யாரையும் அனாதையாக விட மாட்டாங்க. 6 வருஷம் என் கூட இருந்துச்சு. சரி, கவலைப்படாதீங்க. அவர் எங்கேயும் போக மாட்டார், உங்களை விட்டு சரியாயிடும். கவலைப்படாதீங்க, உட்காருங்க. போயிட்டு வரட்டுமா? சரி ஐயா. பூனைப்படைக்கிட்ட பாதுகாப்பாக்குறீங்க. சாப்பிட்டாங்களா? சிவாய நமக்கு, நமச்சிவாய வாழ்க்கை. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன கரோகரா. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. 1 2 ஐயா. 2 ஆமாம், ரசம் ஐயா. சிவாய நமக்கு, நமச்சிவாய வாழ்க்கை. பழசுதான் ஐயா, அயன் பண்ணி போட்டு. நமச்சிவாய நமக்கு. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. சிவாய நம்ம நாட்டை எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்களா? குருஜி எல்லாமே எங்கேயும் போக மாட்டேன்னு வர தலைவர். வாங்க ஐயா. சரி டாக்டருக்காரவங்க திண்டு வந்துக்கிட்ட வந்துருக்காங்க. யாரு இன்னும் வரலையா? நீங்களும் போக மாட்டீங்க? சரிங்க ஐயா. நமச்சிவாய ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? எப்போ நீங்கள் ஊர்லேருந்து அப்படிங்களா? சரி நல்லா இருக்கு ஐயா. சிவாய நம்ம. திருச்செந்தூர் ஐயா, எப்படி போச்சு பௌர்ணமிலாம்? சிறப்பா போச்சா? சந்தோஷமா? ஓம் நமச்சிவாய. டெய்லி கூட வரலாம் பௌர்ணமி. சிவாய டெய்லி பௌர்ணமி வரணுமா? இல்ல அவர் சொல்ல, நான் சொல்றேன். ஒண்ணு போதுமா? அந்த ஐயா குத்துட்டுமா? சிவாய நம்ம. நமச்சிவாய. உங்களுக்கு ரசமா தேங்காவா?
சரி தேங்காய் குடிங்க புது விதமாக சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்ப்போம். அது ஓ நல்லா இருக்குது ஐயா, செம்மையா இருக்கு. சரி சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணா ஐயா, நேற்று உட்காந்து ஆறு சத்தெல்லாம் போயிட்டு நேற்று எம்மா நேரம் கூப்பிட்டு நிக்கிறது. ஒரு 6 அடிப்பிலே போய் உஷாரா வந்துடுவான். சிவாய நமக. சிவாய. ஓம் நமச்சிவாய நம. சொல்லுங்க மேடம். கொஞ்சம் பார்த்துட்டு கொடுத்துங்க. என்ன பாட்டி வேணா? ஏய் கட்டப்பையில் என்ன பாட்டினா? ஒன்னா ரெண்டா? 2 குடி நேற்று 1 கொடுத்தாரு பத்தல. 1 குத்தம் பத்தலையா? 2 குடி நேற்று 1 கொடுத்தாரு. அப்படியா? யார் வந்து குத்தாங்கன்னு தெரியல உனக்கு? சிவாய நமக்கு. நானா வந்தேன்? இல்ல நானா வந்தேன். நல்லா பாரு, நேத்தா ஊருக்கு மதுரை போய் வந்தேன். ஒன்னா ரெண்டா ஐயா? தாத்தா கேட்டேன். ஓம் நமச்சிவாய. இருந்துச்சு பாட்டி, எல்லாருக்கும் போகணும்ல ஆட்டோல வந்தா. நமக்கு ஆமா, ரசம் தேங்காய் சாதம். ஒரே சரி மகன் ஐயா குத்துட்டு வந்துடுறேன். புடவையா? புடவை கடையை வச்சுக்கிறேன், ஆடி தள்ளுபடியா போட்டுக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாய ஐயா, சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாயம். போயிட்டோங்க. என்ன பாட்டிமா? இப்போ படம் கூடப்பா. உனக்கும் தான் அதே தான். ஆபரேஷன் யாருக்குயா? ஆனா எனக்கு ஆபரேஷன் சிரிக்கிறல்ல நீ. அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதான். அந்த பாட்டிக்கு என்ன தப்பு பண்றது? அது வாயப்பையா தோல் கூட காமிக்காது. அது என்கிட்ட இதான் குத்தாங்கம்மா. கவரு மழை வந்தா போட்டுக்கன்னு குத்தாங்க. அது வாங்கிக்கினாரு. யாருப்பா அது? சாப்பாடு எடுத்துன்னு பார்த்து குத்தேன். என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்லாம் காமிக்கிறீங்களா? என்ன ஒரு ஐயா? பாத்து அதுக்கு மருந்து எதுவும் இல்லையா? பாத்துங்க. இது நான் பண்றியா? ஒரு படத்தை அந்த அம்மா கொடுத்துக்கிட்டான் உங்ககிட்ட. அந்த அம்மா ஒண்ணுதான் கொடுத்துச்சு. மேல பாசமாகிற மத்த 26 பேரும் ஆளுக்கு ஒண்ணு அனுப்பிச்சு 27 இருக்குது. என்னால தூக்க முடியல. கார்ல எத்தனை வாப்பான்ட்டு. ஆந்திரா சைடு, மெட்ராசி, பாண்டி, ஒசூர், ஊத்தகர, மத்தூர், காப்பி தோட்டம், மைசூர் ஜில்லா. காப்பி தோட்டம் அது எங்க இருக்குது? அந்த பக்கம் இருக்குது. தேனிமலை பக்கமா? மேற்கு காப்பி தோட்டம், மடவாளம், காப்பி தோட்டம், மைசூர் எல்லாம் போனேன். பெங்களூர்ல மடிவாளம் போய்க்கிற பொழுது நீ மடவாளம் சொல்றிய? மடவாளம் அதுக்கு வந்தாண்ட பெங்களூர்ல தாண்டி மடவாளம். அங்கதான் நாங்க இருந்தோம். சொல்லுங்க உங்களை கட்டி போத்து பாட்டி. நீ போய்க்கிற பெங்களூர்ல? அதான் நீ கலராகிற பாட்டியா? காவேரி தண்ணியில குளிச்சு என் வீட்டுக்காரி சேர்த்த பிறகு தான் போய் வந்து அதுக்கு நான் போகல. போயிட்டு மாட்டோம். அது தாத்தா ஞாபகம் வருதா? சரி சாப்பிடு. என்ன கட்டுக்கிறீங்க? இல்ல தாத்தா ஞாபகம் வந்துச்சான்ற பெங்களூர் பார்த்துக்கு எடுத்து உங்களுக்கு தான் கொடுத்துக்கு. இதுல இடம் இல்ல பாட்டி, நான் எப்படி எத்தனை பண்ணி பாரு. நேற்று அவரு அப்படித்தான் சொல்றாரு. அந்த புடவை நேத்து நான் தான் வந்தேன். எங்க போய்? எங்க ஐயா வரல, நாளைக்கு தான் வருவாரு அவரு. நீ போய் மறைச்சிட்டீங்க. வந்து பாரு இடம், வந்து பாரு இங்க எங்கனா இடம் கூட. அவருக்கு போட்டோ பிடிக்கிற ஒரு தாத்தல இல்லம்மா, நாளைக்கு முன்னதான் சொன்னாரு. நான் தான் நேத்து வந்து சொல்லிட்டு போனேன். நான் சொன்னது என்கிட்டயே சொல்றேன். நீ அதுக்குள்ள அப்படியா? சரி ஐயா. ரசம் 2 தேங்காய் சாதம் ஒன்று, ரசம் சாதம். தேங்காய் சாதம் பல்லு இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன விலை இருக்கு? ஒன்று விட்டா கணத்துல எத்தனை பள்ளி கை வர வந்து ஒன்று விட்டு நேரம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. பார்த்து ஐயா உங்களுக்கு 2 தேங்காய் சாப்பிடுவீங்களா நீங்க? நம்ம சாதம் தேங்காய் சாதம் வேற இங்கே வெளியில. ஆமா சிவாய நமக. கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிட்ருவீங்களா? வேஸ்ட் பண்ணாம? சிவாய நமக. சாமியார் இருக்காது ஐயா, அவங்க வந்து வாங்கிக்கிட்டோம். நீங்க உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். அதுவும் நம்ம நன்றி. வாங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? பசி ரொம்ப. 2 குத்துறேன். 2 கொடுத்துருங்க.
எங்கள் ஓனர் எப்படி இருக்காப்ல? ஓனர் நல்லா இருக்காரு ஐயா, நாளைக்கு வந்துருவாரு. சிவாய நமக சிவாய நமக. இல்ல ஸ்பான்சர் ஃபுல்லா இருக்கும் வந்துருவாரு. சரிங்க. நமச்சிவாய. இல்ல ஐயா எல்லாம் மூட்டை மூட்டையா காசு தானே. நம்ம 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 ஆபீஸ் தானே போகுது எல்லாமே. எல்லாமே நம்ம ஆஃபீஸ் பௌர்ணமிக்கு மட்டும் என்ன கூட்டு நல்லா மூட்டை கட்ட வந்துருப்பேன். ஐயா உங்க நம்பர் கொடுத்தா தானே 108 தான். சரி சரின்ட்டாரு. பண்ணிட பாருங்க அப்படிதான். சிம்பிளா ஈஸியா வச்சிருக்கேன். அது ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஐயா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம தம்பி விட்டுறக்கூடாது. தம்பி தான் இவரையும் கூப்பிட்டுக்கலாமா? ஆமா. அப்புறம் எங்க ஓனர் அதோ கதையை விட்டு பார்த்தா ஆளுக்கு 1.5 லட்ச ரூபா. ஆமா முதல்ல நம்ம 1.5 லட்சம் சம்பளம். ஆமா அந்த ஐயாவும் கூட்டுக்க. ரெண்டு ஐயா தேங்காய் சாதம் இங்க பாருங்க. அந்த ஐயாவும் கூட்டுக்க. அவரையுமா? ஆமா குறைகள் இருக்கக்கூடாது ஐயா. என்னோட நான் என்ன பண்றேன், எங்க ஓனரையும் கூட்டு வந்துடுறேன். சரி. அப்பதான் கரெக்டா இருக்கும். கம்பெனி கூட்டி ஏன்னா பாவம் அவர் தனியா விட்டு வர எனக்கு மனசு வரல ஐயா. சிவாய நமக்கு நமச்சிவாய நமச்சிவாய. சரி சாப்பிடுங்க ஐயா, ரொம்ப பசின்ட்டீங்க. நாளைக்கு பேசிக்கலாம். சாப்பிடுங்க. ஊட்ட வச்சிங்களா? ஊருக்கு வேணுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய. சாப்பிடுங்க. சிவாய வேணுமா? ஓம் நமச்சிவாய சிவாய நமக நமச்சிவாய. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? ஊர்ல எல்லாரும் திரும்ப வந்துட்டுக்கிறீங்க? போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? சரி சரி. ரொம்ப நாள் ஆச்சு. 6 மாசம் இருக்குல்ல நீங்க போய்? 5 மாசம் ஆயிடுச்சு. சரி சரி. சரி சிவாய நம. ஓம் நம சிவாய. அண்ணா உங்களுக்குண்ணா? அண்ணாமலையார் கரோகர கரோகர. ரசம் ஒன்று, தேங்காய் ஒன்று. சிவாய நம சிவாய நம. என்ன சாப்பிட்டீங்களா? சரி. ஆமாம். ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலை நம்ம சார்பா அன்னதானம். வழியில பார்த்து பணம் கொடுக்குறவங்க பேர் சொல்லாதீங்க. அவங்க எல்லாரும் பணத்தையும் ஒன்னா போட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு. அண்ணாமலை அன்னதானம் தர்மம் கொடுத்தா எல்லாருக்கும் ஓம் நம சிவாயம் செல்வ சிறப்போடு நோய் நொடி நம்ம சந்தோஷமா இருங்க. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமசாமி செல்வ சிறப்போடு சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். நல்லா இருங்க. ஓம் நமசாமி. எனக்கு ஒரு செட்டா ஐயா சாமியாருங்களுக்கு ஐயா. சிவாய நமக நமச்சிவாய வாழ். எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. சாப்பிட சாமி உங்களுக்கு ரெண்டா ஐயா? கடைசியா கடைசியா. ஓம் நமச்சிவாய நமக. என்ன ஐயா பாட்டு ஓடிங்குது? ஆப் பண்ண தெரியலையா? அதான் அதுவா பாடுது. சாமி ரெண்டா? சரி. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. சாமி ரெண்டா? நமச்சிவாய நம சிவாய நம. உங்களுக்கு சாமி ரசம். சிவாய நம சிவாய நம. ஒண்ணு போதுமா? ரசம் ஐயா. ரசம் சரி சரி. காணாம போயிருக்கு சாப்பாடு. சிவாய நம. சாப்பிடுங்க. தண்ணி ஒரு செட்டுக்கு தான் ஒண்ணு. ஓம் போதுமா ஐயா? ஒண்ணு தேங்காய் கொடுத்துட்டோம். சரி 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 சரி. தலைக்கு ஒண்ணு சொல்லுங்க. தலைக்கு ஒண்ணு. அவங்களுக்கு 5 தலைக்குதுன்னு வர சாமி. ஒரு தண்ணி பாட்டில் காணும். வெளில வச்சுட்டா சாமி. தண்ணி பாட்டில் 5 ரூபா சாமி. பார்த்து பக்கத்துல ஆட்டால் விடாதீங்க. என்ன பண்ணுறது? நீரில் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதனால வேற ஒன்று நல்ல தண்ணி போர் இதெல்லாம் தண்ணி குடிக்க பின்னாடி 10 பைப் போட்டுருக்காங்களே வரல. அதெல்லாம் குடிக்க மாட்டாது. ஓ சரி சரி சரி. இன்னைக்கு எல்லாரும் பணத்தையும் ஒன்னா போட்டு தான் ஐயா செஞ்சு குத்தாச்சுக்கிறாரு. பேர் சொல்லாதீங்க, பெருந்தன்மையா சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சது. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் சாமி மாசம் மாசம். ஆமா ஐயா. நம்ம எல்லாம் மாசம் 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 மாசம். ஆனா எவ்வளவு பெரிய விஷயம். பேர் சொல்லாதீங்க, செய்யுங்க. எவ்வளவு சந்தோஷம் உண்மையில. தண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லாதீங்க. நான் சொல்ல அதை வாங்கிட்டேன் பாருங்க ஐயா.
காட்டத்துல உலகமே பார்த்து அது காமிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி பஞ்சம் சாமி இந்த ஏரியாவில். சாமி போய் சொல்லாரு சாமி, தண்ணி தண்ணி வருது பாருங்க. உங்க ஃப்ரெண்டு போய் சொல்ல மாட்டாரு. ரீ டேங்க் வச்சுக்கிறாங்க பாருங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கால் கழுவிட்டு போறாங்க. கால் கழுவிட்டு போறாங்க. குடிக்கல அவங்க கூட யாரும். அவ்வளவு சௌகரியமா தண்ணி வருதுன்றாரு. கலெக்டர் சின்ன கொடுத்தா பத்தாதுன்னு பெரிய குண்டை வச்சுக்கிறாங்க. உண்மைதான் ஆய் கழுவுறதுக்கு சாப்பிடறதுல பேசாதீங்க. சொல்லுங்க சாப்பாடு அவங்க அது எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க வேற ஒண்ணு. போறவங்க காலையில எரிச்சலா இருக்கும். ஆமா கல்லு குத்தி இருக்கும் சில பேருக்கு. சூடா இருக்கும் காலை, வெயில் சூடு கழுவிட்டு மூஞ்சில கழுவிட்டு போறான். எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். தண்ணி எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். வீட்டுல ஒரே டேங்க் வச்சு தண்ணி பாத்ரூமுக்கு போகும், கிச்சனுக்கும் வரும், குடிக்க பெட்ரூமுக்கும் வரும். ஆனா பாத்ரூமான தண்ணி நம்ம எடுத்து குடிக்க மாட்டோம். அது ஒரே டேங்க்ல தான் வருது. தண்ணி இருக்காது, பாவம் ஓடி வருவாங்க. இப்படியும்பாங்க தண்ணி வராது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களே. ரெண்டல அது கழட்டிட்டு போட்டாங்க. தண்ணி இல்ல இப்போ எவ்வளவு பரவாயில்ல சாமி. இருவள பாதை வந்து தண்ணி முறையா பயன்படுத்தும். வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் மாதிரி 10 ரூபா அது கூட 8 மணி 9 மணி மூடிடுறாங்களாமே. 10 ரூபா விட்டு குளிச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல வசதியாவது இருக்கு. ஐயா குளிச்சிட்டாரா? ஐயா வீசிங் ப்ராப்ளம் மாசத்துக்கு டெய்லி குளிப்பீங்களா? சளி பிடிச்சுங்க ஐயா. வீடு வாடகை தரலீங்க. ஓ சுடு தண்ணி டேங்க் கூட இருக்கு. அது நேரத்தை குளிக்க ஓடிங்கிறது. அவ்வளோதான். அந்த ஐயா டைவில் கிடைக்குதா? வாடகை குடிச்சிட்டு நானே சத்தம் போட்டு கூப்பிடுவேன். சாமி வாங்க நம்ம சவுண்ட் வரலாம் ஆளு வராங்க. ஆமா ஏதாவது வரல, அதனால 20 வரல. சரி அதனால பாதி மட்டும் ஒரு கொடு. சரிங்க ஐயா போயிட்டு வரட்டுமா? குத்துட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். பாட்டி எந்த பக்கம் பாட்டிக்கிற? இந்த பக்கமா? பெரிய வீடு கட்டிக்கிற பாட்டி நீ. பெரிய நீட்டாக வீடு கட்டு. சிவாய நம்ம சாப்பிடு பாட்டி. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எப்படி போவ? சரி மாத்திரை அதிகமாக சாப்பிடாத. சரி பாட்டி உடம்பு பார்த்துக்கண்ணா. ரசம் சோறு தான் சரியான உடம்பு. சாப்பிடுங்க. சரி ஓம் நமச்சிவாய். சாப்பிடுமா. போதுமா? என்ன வேணுமா? இன்னும் தேங்காய் சாந்தட்டா? சரி சிவாய நமக்கு. சாப்பிடுமா. வாங்க. நாளைக்கு வரும்போ இந்த மாதிரி ரெண்டா கால் விலை காசு வச்சுங்க. உங்க பேரங்கிட்ட குத்துருங்க. நீங்க நாளைக்கு அவர்கிட்ட குத்துருங்க. நான் இதை கொடுத்துட்றேன் ஐயாட்ட. நீங்க நாளைக்கு அவரு கையில கொடுத்துருங்க. 2 வேணுமா? ஆமா. எதுக்கு இது? புண்ணுக்கா இது? சரி 2 இருக்கும்போது விலை இல்லையா? வெயில் இருக்கும்போது சரி நான் ஐயாட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். காசு நீங்க அவரு கிட்ட கொடுத்துருங்க. நீங்க வச்சுங்க. சாப்பாடு எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய். நாளைக்கு அவர் வரும்போது வாங்கிட்டு வந்துருவாரு. சரி பத்திரமா வச்சுக்கிறேன். சாப்பிடவே இல்லையா? அதுக்கு அப்படி வாங்குறீங்களே, புடுங்குறீங்களே. அப்படி கேளுங்களா? நான் எல்லாத்தையும் எடுத்தா தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க எடுக்கும் போதே புடுங்க. எவ்வளோ பேர் பசியோட இருக்கிறாங்க. பசிக்கு தான் எடுத்துன்னு போறோம். நாங்க என்ன பண்ண போறோம்? பசிக்கு தான் சாமி கொடுக்குறோம். நீ கையில எடுக்கிறதுக்குள்ளே புடுங்குறீங்களே. சாப்பிடுங்க. இங்க உட்காந்து சாப்பிடு. நடு ரோடு அது. சாமி பசி தான். அப்படி ஓரமா உட்காந்து சாப்பிடுங்க சாமி. அதான் உட்காந்து சாப்பிடு. அதான் சொல்றேன். நீ உட்காந்து சாப்பிடு. நடு ரோட்லயே சாப்பிடுறியே. ஏழைங்களுக்கே கொடுக்குறோம். சாப்பிடு. சரி சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. 1 2 ஐயா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. இல்லை ஐயா நிறைய அதிகம். சாரி
சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நம. ஊருக்கு வேணுமா? பூண்டுகாய். சிவாய நம. ஐயா உங்களுக்கு 2? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும் ஐயா. ஒன்று ரசமா தேங்காய் சாதமா? ரசம். அண்ணாமலையார் கரோகரா. ஓம் ஐயா 2 ஐயா. ஐயா தேங்காய் சாதம் தரேன் ஐயா. ஓம் நமச்சிவாய நம. தேங்காய் சாதம் எத்தனை ஐயா? 2 கொடுத்துருங்க. சிவாய நமக. சாப்பிடுங்க. உங்களுக்கு 2 ஐயா. 2 கொடுங்க. எங்க ஐயா மற்றவங்களாம் காணோம்? ஓம் நமச்சிவாய. அவருக்கு 2 கொடுத்துருங்க. அது வட்ட கொடுத்துட்றேன். என்ன ஐயா நல்லா இருக்கிறியா? பயந்துட்டியா? நான் அந்த காலத்துல வெள்ளைக்காரனுக்கே பயந்ததுல என்னடா நீங்க அப்படின்னுது. பாப்பா வரல, தூங்குறாங்க. தூங்கி நிக்குது அம்மா. 1 2 நல்லா இருக்கிறியா பாட்டியா? அந்த தம்பி நாளைக்கு வந்துருவாரு. பௌர்ணமிக்கு என்ன பௌர்ணமிக்கு 2 ரூபா சம்பாதிச்சு வச்சுக்கிறா? அதான் ஏன் பாட்டியா 2 ரூபா சம்பாதிச்சு வச்சுக்கிறா? ஏன் உட்காரலையா வெளியா? சரி சரி போய் சாப்பிட்றியா? போயிட்டா பத்திரம். நாளைக்கு வருவாரு. நாளைக்கு உன் பேரை வந்துருவாரு. கார்ல வந்துருவாரு. शिरया अमर्वितदन कुल अरुणाचला अखिलम पढ़ितिडुम अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव 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 अरुणाचला उनये मात्री ओरादुलतिंगे नुरुदियायिरुपाय अरुणाचला ஊசுத்துளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ
शिव अरुणाचल शिव अरुणाचला ஐம்புல கள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதேவதாருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் நஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மனஜல
உன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல